செகண்ட் லவ். அடுத்த கண்டஸ்டன் பார்த்திங்கன்னா ஈடன். ஈடன் சொல்லலாம், ஈடன் சொல்லலாம். இது ஒரு பொண்ணு. ஆள் கும்முன்னு இருக்குது பாருங்க, கும்தக்கா இருக்குல்ல, நல்லா தான் இருக்குது. ஆனால் டிவோர்ஸ் ஆன ஒரு பொண்ணு இது. ஸோ 2-3 பேர் அதில் டிவோர்ஸி தாங்க ஆக்சுவலாக, வெளியே சொல்ல மாட்றாங்க. ஆனால் கரெக்டாக தான் சொல்கிறாங்க. ரொம்ப சத்தமாக இருந்தது, அடுத்தவங்களுக்காக வாழ்ந்து இருந்திருக்கும் போல அந்த பொண்ணு. பார்த்தாலே அப்படி தான் தெரியுது. அதான் வெயிட் பண்ணுவோம் என்னென்னு, அதோட இன்னும் எஃபெக்ட்டு. நாள் அவ்வளோவா தெரியல எஃபெக்ட்டு. யாருமே எஃபெக்டாக தெரிலங்க. இந்த மாதிரி 2 பேராக பேட்ச் பண்ணி விட்றாங்க. அது ஸ்கிரிப்டட் தான், ஆல்ரெடி ஷோ முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் அந்த அசீமுக்கு 2, அப்புறம் தேஜஸுக்கு 2, வெக்கைக்கு 2, இந்த மாதிரி பேட்ச் பண்ணி விட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. பட் ஆனால் வந்து ஈடனோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு பார்ப்போம். அது ரொம்ப சத்தமாக இருந்துச்சான். இப்போ தான் வாழ்க்கை மெலடியாக இருக்கான். ஸோ மெலடி டூயட்டாக மாறுமான்னு பார்ப்போங்கிறதுக்காக தான் செகண்டில் வந்திருக்காங்க. ஆனால் இவங்கள மாதிரி ப்ரோமோ ரெடி பண்ண முடியாதுங்க. வாயில் வந்து அடித்து விட்டு அப்படியே ஒன்று ட்ரை பண்ணி அப்படியே அடிச்சு விடுவாங்க. அதுவும் விஜய் டிவி ஒரு எஃபெக்டை போட்டு லைட்டிங்கை போட்டு அதை எடிட் பண்ணி ஒன்று பண்ணுவாங்க பாருங்கள். மாமா வேலைக்குன்னே பிறந்திருக்காங்க போல் எடிட்டர்ஸ்லாம். யாருங்க அந்த எடிட்டரு? இந்த விஜய் டிவி எடிட்டர்ஸு, இந்த ஷோ டைரக்டர்ஸு, ஷோ ப்ரொடியூசர்ஸ், இவங்கெல்லாம் பார்க்கணும். ஏன்னா இவங்க எல்லாமே மாமா டிவி, மாமா ஒர்க்ஸ் தான் பார்க்குறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் மாமா பற்றி பேசுகிறாங்க. மாமா வேலை எப்படி பார்க்குறது, இதிலே தான் இருக்காங்க. எந்த பொண்ணை எங்கே கோத்து விட்றது, எங்கே கல்யாணம் பண்ணி விட்றது, எங்கே கல்யாணம் பண்ணுறல இவங்க கல்யாணமும் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க, அப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. கல்யாணம் பண்ணிவிட்டு புள்ள பக்க வைக்கிறாங்க, அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க. வளையாப்பு கொண்டு எல்லாத்தையும் பண்ணிடுறாங்க. எல்லாத்தையும் மாமா டிவி பண்ணிடுது. இப்போ ஈடனுக்கு என்ன மாமா வேலை பார்க்க போகிறாங்கன்னு தெரியல எனக்கு. பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ நல்லபடியாக அதான் நம்ம தப்பாக பேசக்கூடாதுங்க. என்னென்னா ஷோவில் என்ன எப்படி நடந்துக்கிறாங்க, ஜென்யூனா இல்லை டிவோர்ஸ் ஆகிருக்கு, இது மாதிரி அடுத்தவங்களுக்கே வாழ்ந்துன்னா அந்த புருஷனுக்காகவே வாழ்ந்துருக்கும் போல். வாழ்ந்துட்டு அதில் அந்த ஒரு ஓவர் சத்தம், ஸோ ஒரு கொடூரமான ஒரு அன்ரெஸ்ட், சண்டைகள் சச்சரவுகள் இந்த மாதிரி இருந்துட்டு வந்து ஒரு மெலடி சாங்காக போயிட்டுருக்கும் போல் லைஃப் இப்போ. ஸோ அதை டூயட்டாக மாற்றிடலாம், உள்ளே வந்து அசீம் மாதிரி ஆட்களை வந்து காதலிச்சிடலாம், கல்யாணம் பண்ணிடலான்னு ஒரு நப்பாசையோடு வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் எந்த அளவுக்கு நல்லவங்க, நீங்கள் எந்த அளவுக்கு நல்லவங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஷோ பார்த்தா தெரியும். இதில் ஓட்டு போட சொன்னாலும் சொல்லுவீங்க. அதுதான் எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது. ஓட்டு போடணும், இந்த பொண்ணுக்கு போடலாம் தான் நினைக்கிறேன். பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதாவது பிடிஒய் ஃபஸ்ட்டு வரும்பொழுதும் நல்லா வரும்போது நல்லா தான் வந்துச்சு, எல்லோருக்கும் பிடிச்ச மாதிரி தான் வந்துச்சு. அப்புறம் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த பொண்ணு அழகாக இருக்குது, நல்லா இருக்குது, பார்ப்போம்.